தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் போட்டியிட்ட சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வந்தடைந்தார். திருச்சிக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு அரசு சார்பிலும் காவல்துறை சார்பிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் முதலமைச்சர் விஜய்க்கு மதிமுக எம்பி துரை வைகோ சால்வை அணிவித்து வரவேற்றனர். அப்போது நிகழ்ச்சி திடலில் பேசிய முதல்வர் விஜய் 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்படவில்லை, அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் கொண்டுவரப்பட்டது என்று தெரிவித்தார். திருச்சியில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த விளக்கத்தை அளித்தார். தமிழகத்தில் தற்போது இருக்கும் 100 யூனிட் இலவச மின்சார திட்டமானது 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கொண்டுவரப்பட்டது என்று சுட்டிக்காட்டினார். கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 134 இடங்களை வென்று அதிமுகவே மீண்டும் ஆட்சி அமைத்தது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார். அப்போது 6வது முறையாக முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு அறிவித்துள்ள 200 யூனிட் கட்டணமில்லா மின்சார திட்டத்தை விமர்சிப்பவர்களுக்கு பதிலளித்த அவர் ஏற்கனவே இருந்த 100 யூனிட்டை வழங்கியது திமுக அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். பதவி இழந்த விரக்தியில் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வருகிறார் என்றும் கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மூலம் முறைகேடாக சம்பாதித்த ஊழல் கோப்புகளை மூடுவதற்கே அவர்கள் அலைந்தார்கள் என்றும் விஜய் கடுமையாக சாடினார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சரான விஜய் கடந்த கால இலவச மின்சார திட்டத்தின் வரலாற்று பின்னணியை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்.